ஓகேப்பா, எடுப்பா. மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னப்பா? மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னப்பா? மார்ஜினல் காஸ்ட்னா காஸ்டிங்ல வர்றதா? ஒழுங்கா சொல்லு. வாட் யூ மீன் பை மார்ஜினல் காஸ்ட்? எப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பேப்பா, காஸ்ட் ப்ரொடியூஸ்டு ஃபார் அடிஷனல் யூனிட் ஆஃப் அவுட்புட். ஆமாப்பா, எக்ஸ்ட்ரா காஸ்ட் ப்ரொடியூஸ்டு ஃபார் அடிஷனல் யூனிட் ஆஃப் அவுட்புட். என்னமோ சார் சொல்றீங்க. எஸ், சேம் லாஜிக் இட் இஸ் அப்ளைட். பை டிஃபால்ட் marginal cost of capital, that is MCC, is your WACC. By default MCC is your WACC. Then what is the difference அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. புது ஃபண்ட் ரைஸ் பண்ண போறப்ப உன்னுடைய அந்த ஃபண்டோடைய காம்பினேஷனுக்கு என்ன உனக்கு வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோ அதுதான் என்ன MCC. The cost of capital for arising new funds. ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண போறீங்க இல்லையா, அந்த ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண போறப்ப இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான் என்னவா இருக்கும்? மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. பை டிஃபால்ட் அது என்னது? பை டிஃபால்ட் என்னது? WACC. பை டிஃபால்ட் என்னது? WACC. Take you see the explanation what it has been given in your study material. ஏம்பா இன்னொரு கேள்வி கேட்கறேன்ப்பா. ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண போறப்ப அந்த ஃபண்ட்ஸுக்கு செப்பரேட்டா மார்க்கெட் வேல்யூ இருக்குமா இருக்காதா? ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண போறப்பா ஈக்விட்டி ஷேர்ஸையோ இல்லை அப்படின்னா உனக்கு என்ன டிபெஞ்சர்ஸோ ரைஸ் பண்ண போறப்ப அந்த ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸுக்குன்னு செப்பரேட்டா மார்க்கெட் வேல்யூ புக் வேல்யூ இருக்குமா இருக்காது? இருக்காது. வர்றது அப்படியே எடுத்து அப்படியே போட வேண்டியது தான். ஸோ தேர் இஸ் நோ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் book value as well as market value when you are going to raise new funds. ஆல்ரெடி நீ கால்குலேட் பண்ணிருக்கிறது எதுவுமே நீ ஃப்ரெஷ் கேபிட்டல் கால்குலேட் பண்ணிருக்க மாட்டேன். எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் என்ன பண்ணிருப்ப? நீ கால்குலேட் பண்ணிருப்ப. எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நீ கால்குலேட் பண்ணிருப்ப. என்னது? வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஃப்ரெஷ் ஃபண்டுக்கு ரைஸ் பண்ண போறப்ப உனக்கு there is no distinction between any book value as well as market value. நீங்க வேணா ரெண்டு சமயம் எடுத்து பாருங்க. ரெண்டு சமயம் எடுத்து பார்க்கறப்ப தெரியும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு என்ன இருக்குதோ அதுதான் நாங்க என்ன பண்ணிருக்கோம்? வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கால்குலேட் பண்ணோம். போன வாட்டி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன்? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கால்குலேட் பண்றது ஃப்ரெஷ் ஈக்விட்டி டைமுக்கு தான். ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸ் இஷ்யூ பண்ண போறப்ப தான் என்ன கால்குலேட் பண்ணுவாங்க? WACC. கால்குலேட் பண்றது WACC ஃப்ரெஷ் இஷ்யூ டைம்ல தான். ஆனா எது கால்குலேட் பண்ணுவாங்க? எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர். அப்போ புது ஸ்ட்ரக்சருக்கு நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க, ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸ்க்கு நீங்க கால்குலேட் பண்ண போறீங்கன்னா அது பேர் என்னவாயிடும்? மார்ஜினல் காஸ்ட் ஆஃப். வேற எதுவுமே கிடையாது. By default it is a WACC. By default it is a WACC. See the explanation. The marginal cost of capital may be defined as a cost of raising an additional rupee of capital. New funds additional rupee na 1 ரூபாய் தான் ரைஸ் பண்றாங்கன்னு நினைச்சறாத. fresh funds ரைஸ் பண்றப்ப என்ன காஸ்ட் இன்கர் ஆகுதோ, additional fund ரைஸ் பண்றப்ப என்ன இன்கர் ஆகுதோ அந்த கேபிட்டல் குண்டான காஸ்ட் தான் என்னன்னு சொல்றாங்க? மார்ஜினல் காஸ்ட். அப்ப ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு ஒன்னு இருக்கணும். ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸ் நீ ரைஸ் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் நத்திங் பட் யுவர் அது கால்குலேட் பண்ண காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னவா இருக்கும்? WACC. ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸ்க்கு நீ கால்குலேட் பண்ண காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னவா இருக்கும்? MCC. That is marginal cost of capital. Since the capital is raised in a substantial amount in practice, marginal cost is referred as a cost incurred in raising new funds. Marginal cost of capital is derived when the average cost of capital is calculated using the marginal weight. Marginal weights na enna? Fresh fund oda weights evlo, debt evlo edukranga, equity evlo edukranga என்ற காம்பினேஷன்ல பேஸ் பண்ணி போறது. ஓகே, பை டிஃபால்ட் அது என்னது? when the average cost of capital. பை டிஃபால்ட் அது என்ன? WACC. என்ன வெயிட்ஸ் எடுத்துக்கறாங்க? மார்ஜினல் ஃபண்ட்ஸ் வெயிட்ஸ் எடுக்க. மார்ஜினல் ஃபண்ட்ஸ்னா என்ன? எவ்வளவு ஃபண்ட் நீங்க ஃப்ரெஷா ரைஸ் பண்ண போறீங்களோ அதுதான் வெயிட்டா இருக்கும். that itself will be the weight. புரியுதா? debt 5 lakh, equity 5 lakh na that 5 lakh 10 lakh will be the weight. For what purpose? For calculating the marginal cost of capital. அந்த புது ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு உன்னோட ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்றது தான் யாரு? மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். புரியுதா? Now next, the marginal weight represents the proportion of funds the firm intends to employ. என்ன சொல்றான்? இந்த firm எவ்வளவு புது ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும்னு சொல்றாங்களோ அதுதான் என்னவா இருக்கும்ங்கறான்? மார்ஜினல் வெயிட்ஸா இருக்கும் அப்படிங்கறான். Thus the problem of choosing between book value of the weights and market value of the weights that not arise in case of marginal cost of capital
கம்ப்யூட்டேஷன். புரியுதா? எவ்வளவு ஃபண்ட் வேணுமோ அந்த ஃபண்ட் மட்டும்தான் என்னவா இருக்கும், வெயிட்ஸா இருக்கும். அதனால உனக்கு என்ன டிஸ்டர்ப் வராது, புக் வேல்யூவா மார்க்கெட் வேல்யூ, நீ ரைஸ் பண்றதே என்ன, உன்னோட ப்ரொபோஷன். ஏப்பா நான் சொல்றது புரியுதா? அவ்வளவுதான், இதுக்கு மேல தியரி கிடையாது. எடுத்துட்டியா? இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 18. ABC Limited has the following capital structure which is considered as to be the optimum as on 31st March 2023. Underline the word optimum. யார் ஆப்டிமம்ன்றாங்க? ஏபிசி கம்பெனியாவா, ஏபிசி கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சராவா? ஏபிசி கம்பெனி ஆப்டிமம்னா என்னடா அர்த்தம்? ஏபிசியே ஆப்டிமம், மற்ற கம்பெனியை காட்டிலும் அந்த கம்பெனி ஆப்டிமம். கரெக்டா? நான் என்ன கேட்டுட்டு இருக்கிறேன், ஏபிசியோடைய கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆப்டிமம், ஏபிசியவே ஆப்டிமம். எஸ் எஸ் பாரு, ஏபிசி லிமிடெட் has a capital structure which is considered to be optimum. My question is, when will be your capital structure is said to be optimum? capital structure எப்பப்போ ஆப்டிமம்னு சொல்ல முடியும்? capital cost வந்து lowest இருக்கிறது. See, when your tomorrow I am going to take capital structure. You can see that when your capital structure என்னப்பா, debt equity combination, debt equity capital instruments உடைய combination. கரெக்டா? அந்த காம்பினேஷன் ஆப்டிமம்னு எப்போ சொல்லலாம், எப்போ அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் உடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், தட் இஸ் KO, தட் இஸ் WACC எப்படி இருக்கணும், மினிமமா இருக்கணும். மினிமம்னா லோவஸ்டா இருக்கணும். அதனால வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் என்னவா இருக்கும், ஹையஸ்டா இருக்கும். டேய் இங்க பாரு, V is equals to cash flow divided by K. நமக்கு தெரியுமா தெரியாதா? D by K. ஆமாவா இல்லையா? அப்போ டினாமினேட்டர் கம்மி பண்ண இது என்னவாகும், வேல்யூ அதிகமாகும். அப்போ ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா என்ன, இட் should be in such a way that your K should be lowest. K னா இங்க யார சொல்றேன், KO சொல்றேன். என்ன சொல்றேன், KO, weighted average cost of capital. ஏன்பா நான் சொல்றது புரியல? அப்போ weighted average cost of capital எந்த பாயிண்ட்ல லோவஸ்டா இருக்குமோ அந்த பாயிண்ட்ல வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் என்னவா இருக்கும், ஹையஸ்டா இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் தான் என்ன ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். டுமாரோ we are going to see in a traditional aspect. ட்ரெடிஷனல் அப்ரோச்னு ஒரு அப்ரோச் இருக்குது, அந்த அப்ரோச்ல வர்றப்ப I will be discussing it. Okay, don't bother. Are you clear? அந்த ஆப்டிமம் ஸ்ட்ரக்சரை ஹைலைட் பண்ணி இருக்கிறதுலே அதுதான் டேஞ்சரான வேர்ட் இந்த क्वेश्चन. ஓகேவா? ஒன்ஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ஆப்டிமம்னா டெட் ஈக்விட்டி மிக்ஸை மாத்தவே மாத்த மாட்டியா? நான் கேட்கிற கேள்வி புரியுதாப்பா? ஒன்ஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆப்டிமம் நீ சொல்லிட்டாப்பா, 40% ஈக்விட்டி 60% டெட். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து இந்த மிக்ஸ்ல தான் உனக்கு என்னவா இருக்குது, KO வந்து லோவஸ்டா இருக்குது, உன்னோட வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் ஹையஸ்டா இருக்கு. அப்படின்னா என்ன ஆனாலும் அந்த கேபிட்டல் மிக்சரை வந்து நீ மாத்துவியா மாத்த மாட்டியா? மாத்துனா என்ன ஆயிடும், கொலாப்ஸ் ஆயிடும். புரியுது என்னன்றது? WACC இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம புரியுதா? அப்போ இருக்கக்கூடிய டெட் ஈக்விட்டி மிக்சரை நீ அப்படியே மெயின்டைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணிக்கோன்றான் அந்த ஒரு வார்த்தைனால, ஆப்டிமம்ன்றதுனால. ஓகே, எஸ். என்ன சார் இவ்வளவு இருக்குதா சார்? அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்குது, அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். 14% டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ, அண்ட் திஸ் ஹேப்பன்ஸ் எவ்வளோ வாட்டி மார்க் பண்றியோ மார்க் பண்ணிக்கோ. இந்த கொஸ்டின் ஏகப்பட்ட வாட்டி கேட்டிருக்கிறோம். This question has been asked n number of times. Okay, yes. Illustration 17, 18, question number 5. Question number 5, I don't think so it has been asked. But illustration 17, 18, they have asked for multiple times. ஏன்னா present value of bond வந்து first time இதான் பார்க்குறேன் நான், calculate பண்ணி கொண்டு வர்றது. இன்னைக்கு போட்டோம் இல்லையா ஒரு சம்ம, present value of the bond calculate பண்ணி அது கொண்டு வர்றது net proceeds. This is the first time. I have not yet seen. It has been asked in your examination. Okay, if it comes also, if you see one time, it is easy to do. But remember, வேல்யூ ஆஃப் த பாண்ட் கால்குலேட் பண்றப்ப கேஷ் ஃப்ளோ வந்து ப்ரீ டாக்ஸ் எடுத்தனா டிஸ்கவுண்டிங் ரேட் எப்படி எடுக்கணும், ப்ரீ டாக்ஸ். அங்க போஸ்ட் டாக்ஸ் எடுத்தீங்கன்னா போஸ்ட் டாக்ஸ் எடுக்கணும். ஓகேயா? எஸ். நவ் யூ see 14% டிபெஞ்சர்ஸ் எவ்வளவு இருக்கு, 30,000. ஓகே, 11% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளவு இருக்கு, 10,000. ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளவு இருக்கு, 10,000 ஷேர்ஸ் 1,60,000. டோட்டல் கம்ஸ் டு 2 lakh. அப்போ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், 2 lakh is the total capital employed. ஆமாவா?
அதுல 14% டிபெஞ்சர்ஸ் எவ்வளவு இருக்கும்? 30,000. எவ்வளோப்பா ப்ரொபோர்ஷனு? 3:20. எவ்வளோ பர்சன்டேஜ்? அப்படியெல்லாம் கேட்காதீங்க சார். 15%. ஓகே, இது எவ்வளோ? இல்லை, 3/20 போட்டனாவே போதும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் 2/20, தட் இஸ் 10,000 divided by 2 lakh எவ்வளோ? 10,000 divided by 2 lakh எவ்வளோ? 5%. 1,60,000 divided by 2 lakh எவ்வளோ? 80%. ஓகே, இல்லை சார் எனக்கு வேணாம், ப்ரொபோர்ஷன் வச்சு நான் போய்க்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எஸ், நாட் அன் இஷ்யூ. The company share has a market price of 23.60. Next year dividend per share is 50% of year 2022 EPS. Next year dividend எப்படி இருக்குதுங்கிறான். நெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி படி. நீ எதுக்கு போன வருஷம் இந்த வருஷம்ன்றான்? என்ன சொல்றான் அவன்? 2022 EPS ஓடதுல 50% நெக்ஸ்ட் இயர் டிவிடெண்டா இருக்கும்ங்கறான். He is giving you what is the quantum of next year dividend. Correct? Yes. Following is the uniform trend of EPS for the preceding 10 years which is expected to continue in future. என்னன்னா சொல்றான்? 2013ல 1 ரூபாய் கொடுத்தான், 2014ல 1.1 ஆச்சு, 2015ல 1.21 ஆகுது, 2016ல 1.33 ஆகுது. அப்போ growth rate calculate பண்ணுமா? எவ்வளவு இருக்கு growth rate? growth rate எவ்வளோ? இங்க பார், D0 into 1 plus G is equal to D1. கரெக்டா? அப்போ D0 யாருன்னு எடுத்துக்கிறேன் நான்? 13 ஓடது எடுத்துக்கோ. 1 into 1 plus G is equal to D1 எவ்வளோ? 1.10. அப்போ G என்னவா இருக்கும்? G is equals to 1.10 minus 1. G எவ்வளோ? 10%. எப்போ புரியுதா புரியலையா? இது இல்லைன்னா லாஸ்ட் நீ இல்லை சார் எனக்கு இது பிரச்சனையா இருக்குது, லாஸ்டோடது எடுத்துக்கோ. லாஸ்டோடது எவ்வளோ இருக்குது? D0 எவ்வளோ? 2.15 into growth எவ்வளோ? 1 plus G is equals to D1 எவ்வளோவா இருக்கும்? 2.36. அப்போ G எவ்வளோ? 1 plus G is equals to 2.36 divided by 2.15. எவ்வளோ? 1.099997 1.10. ஓகே, அப்போ growth எவ்வளோ இருக்கும்? 1.10 minus 1, 10%. எப்போ புரியுதா? எஸ் எஸ். நான் அப்போ growth எவ்வளோப்பா கிடைச்சிச்சு? 10%. போலாமாப்பா அடுத்தது? போலாமா? போலாம் சார். The company issued new debentures carrying 16% rate of interest and current market price of the debenture has to be 96. எவ்வளோப்பா CMP market price டிபெஞ்சருக்கு? 96. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோப்பா? 16%. அப்போ கேஷ் ஃப்ளோ எவ்வளோப்பா வரும்? எவ்வளோப்பா? ஃபேஸ் வேல்யூ கொடுக்கலப்பா டிபெஞ்சருக்கு. கொடுத்துருக்கானா கொடுக்கலையா? கொடுக்கல. அசியூம் 100. எவ்வளோ வருது? 16. அசியூம் எவ்வளோ? 16. என்னடா ஆச்சு? போலாமா சார்? எக்ஸிஸ்டிங் 11%, 14% டிபெஞ்சர் இருக்கு, இப்போ 16% இரு, வெயிட் பண்ணு, வரேன் நான். ஓகே, இன்னும் ஃபுல்லா கொஸ்டின் முடியல. ஓகே, ரைட். Preference shares is 9.20 with an annual dividend of 1.10 per share were also issued. The company is in a tax bracket of 50%. Calculate after tax cost of new debt. New debt யாருப்பா? 14% debentures 16% debentures? யாரை ரெஃபர் பண்றான்? 16 14 16. 14 ஆல்ரெடி கேப் புக்ல இருக்கு. அப்போ 16 தான் ஃப்ரெஷ்ஷா இஷ்யூ பண்ண போறாங்கறான். ஓகே, அப்போ யாரை கேட்கறான்? issued new debentures. ஓகே, அப்போ நியூ டிபெஞ்சர் 16% தான் என்ன கேட்கறான்? காஸ்ட் ஆஃப் நியூ டெட்டை கேட்கறான். செகண்ட் ஒன், காஸ்ட் ஆஃப் நியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்? 9.2. என்னது அது? 9.2 என்ன? மார்க்கெட் பிரைஸ். டிவிடெண்ட் எவ்வளோ? 1.1. மெச்சூரிட்டி பத்தி ஏதாச்சும் பேசியிருக்கிறானா? பேசலையா? பேசல. அப்போ பேசலன்னா ரீடிமபிள் இர்ரீடிமபிள்? ரீடிமபிள் ஆர் இர்ரீடிமபிள்? இர்ரீடிமபிள். நெக்ஸ்ட், காஸ்ட் ஆஃப் நியூ ஈக்விட்டி ஷேர் assuming new equity from retained earnings. Assumed new equity from retained earnings. What he is coming to tell?
காஸ்ட் ஆஃப் நியூ ஈக்விட்டி ஷேர். நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு ஏதாவது சொல்லியிருக்கிறானா சொல்லியா? கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ இருக்கு? 23.6. டிவிடெண்ட் ரேட் எவ்வளோ? டிவிடெண்ட் எவ்வளோ? What is the dividend given? 2022 உடைய EPSல 50%. எவ்வளவு வருது? 2022 உடைய EPS எவ்வளவு? 2.36 into 50%, 1.18. Last year dividend expected to pay. Expected to pay. Last year EPS பேசிஸா எடுத்துக்கிறான். எதுக்கு? டிவிடெண்ட் கால்குலேட் பண்றதுக்கு. ஆனா டிவிடெண்ட் எப்போ பே பண்ண போறான்? நெக்ஸ்ட் இயர்ல. அப்போ அது D0 D1 D1 D0 எடுத்துறாத. அதனால தான் சொன்னேன், இருக்கிறதே இருக்கிற மாதிரி படி சார். லாஸ்ட் இயர் EPS தானே, லாஸ்ட் இயரோட டிவிடெண்ட் தான் சார் பே பண்றான். அந்த கால்குலேஷன் நீ பண்ணாத. அவன் என்ன சொல்றான்? எக்ஸ்பெக்டட் டு பி பேட் இன் நெக்ஸ்ட் இயர். அது கால்குலேஷன் யாரை போய் ரெஃபர் பண்ண சொல்றான்? 2022 உடைய EPS ரெஃபர் பண்ண சொல்றான். அவ்வளவுதான். எப்போ டிவிடெண்ட் பே பண்ண போறான்? நெக்ஸ்ட் இயர்ல. அப்போ அது என்ன? D1. ஓகே, ஃபர்ஸ்ட் 3 கால்குலேட் பண்ணிடலாமா? அதுக்கப்புறம் வரலாம். ஓகே, எஸ். சொல்லு. illustration number 18. ஃபர்ஸ்ட் என்னடா வருது? என்னடா? KD அடா? ஆமாவா? KD ஃபார்முலா என்ன? ஆர் இஷ்யூ பிரைஸ், வாட் எவர் த கேஸ் மே. ஓகே, சொல்லு. ஐ எவ்வளோ? 16 into 1 minus T எவ்வளோ? T எவ்வளோடா? 0.5. MPS எவ்வளோ? 96. எவ்வளோ பவர்? 8 divided by 96 எவ்வளோ percentage? 8.8%. ஓகே, டன். KP PD divided by MPS, issue price or net proceed எவ்வளோ? 1.1 divided by 9.20, 11. ஓகே, KE growth கொடுத்திருக்கிறானா? ஆமாவா? அப்ப என்ன போடுவீங்க? D1 divided by P0 plus G. P0 எவ்வளோ? 23.6. D1 எவ்வளோ? 2022 EPS multiplied by 50%. எவ்வளோ? 2.36 multiplied by 50%, 1.18. எவ்வளோ வருது? 1.18 divided by P0 எவ்வளோ? 23.60 plus G. G எவ்வளோ? ஆல்ரெடி கால்குலேட் பண்ணது 10%. கரெக்டா? டன். 3மே முடிஞ்சிருச்சா? 4வது வா. Calculate the marginal cost of capital when no new shares were issued. Calculate the marginal cost of capital when no new shares were issued. Marginal cost of capital by default என்ன? WACC. சரியா? என்கிட்ட 3 பேருடைய காஸ்ட் இருக்கு. எனக்கு என்ன வேணும்? ஃபண்ட்ஸோட வெயிட் வேணும். ஃபண்ட்ஸோட வெயிட் வேணும். வெயிட் கொடுத்துருக்காங்களா இல்லை நமக்கே தெரியுமா? நமக்கே தெரியும். என்னது? என்னது? டிபெஞ்சர்ஸ் 15. சரி. ப்ரிஃபரன்ஸ் 5. ஈக்விட்டி 8. 80. எதனால அது எடுக்கிற? மார்ஜினல் ஃபண்டை பத்தி அவன் எதுவுமே சொல்லவே இல்லை. யூஸ்வலா புது ஃப்ரெஷ் ஃபண்டை என்ன ரேஷியோல எடுக்கிறியோ அதுதான் எடுக்கணும்.
ஆனா நீ ஏன் வந்து ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸ் பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை, நீ ஏன் அந்த ப்ரொபோஷனே எடுக்கிற? ஏன்? த ரீசன் இஸ் த ஸ்ட்ரக்சர் இஸ் ஆப்டிமம். அப்போ என்ன சொல்றான் கொஸ்டின்ல, என்னுடைய கேபிட்டல் ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கு, ஆப்டிமம் ஸ்ட்ரக்சரா இருக்கு, நீ பாட்டுக்கு நீ என்ன பண்ணாத, ப்ரொபோஷனை மாத்தாத, அதே ப்ரொபோஷன்ல என்ன பண்ணிக்கோ, கால்குலேட் பண்ணிக்கோ. அதுதான் இம்ப்ளை பண்றது. பட் கொஸ்டின் உன்னோட எக்ஸாம்ல இப்படியே கேட்பானான்றது தெரியாது. புது ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸோடைய ப்ரொபோஷன் கொடுத்திருந்தானா நீ எதை எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கணும். இந்த கொஸ்டின் இஸ் பர்பசிவ்லி டெல்லிங் யூ தட் த ஸ்ட்ரக்சர் ஹேப்பன்ஸ் டு பி ஆப்டிமம். அதனால என்ன ப்ரொபோஷன் எக்ஸிஸ்டிங்ல இருக்கோ அதே ப்ரொபோஷன்ல நீ என்ன பண்ணிடுவ, யூ வில் பி கால்குலேட்டிங் த மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இல்ல அப்படின்னா யூஸ்வலா எப்படி கொடுப்பாங்க, சார் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன், 1 crore தேவைப்படுது, 30 lakhs டெட்டு, 40 lakhs ப்ரிஃபரன்ஸ், இன்னொரு 30 lakhs ஈக்விட்டின்னு போட போறேன்னா அப்ப ப்ரொபோஷன் என்னவா இருக்கும், 3-4-3, டோட்டல் 10, 3/10, 4/10, 3/10 இருக்கும். எப்ப புரியுதா புரியலையாப்பா? புரியுதா புரியல? இந்த கொஸ்டின்ல ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொன்னதுனால யாருமே வந்து ஆல்ரெடி ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ண மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்போ எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குதோ அதே பேசிஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஃபண்டை ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ப்ரொபோஷன் எப்படி இருக்கும், சேம் அந்த என்ன ப்ரொபோஷன் இருக்கோ அதே தான் இப்போ. எப்ப புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? எல்லாமே வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மாதிரின்றது இல்ல. இந்த கொஸ்டின் ஆப்டிமம்ன்றதுனால இப்படி பண்றேன், இல்லைன்னா எப்படி போயிருப்பீங்க, ஃப்ரெஷ் ஈக்விட்டி ஃப்ரெஷ் இஷ்யூ ப்ரொபோஷன் என்ன இருக்குதோ அந்த ப்ரொபோஷன்ல தான் பண்ணும். எப்ப புரியுதா புரியுதா புரியலையா? ஷால் ஐ ப்ரொசீட்? எஸ். டெல் மீ, அப்போ என்ன ப்ரொபோஷன் சொல்றா, எழுதலாமா? சின்ஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் செட் டு பி ஆப்டிமம், கரெக்டா? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் செட் டு பி ஆப்டிமம், the same is to be continued, correcta? The same is to be continued. So what is the existing capital structure? எவ்வளோடா? debentures எவ்வளோ? 30 divided by 200, கரெக்டா? preference எவ்வளோ? 10 divided by 200. ஈக்விட்டி எவ்வளோ? 160 divided by 200. போலாமா? இப்போ அதே ப்ரொபோஷன்லயே மார்ஜினல் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணு, என்ன வரும் சார்? 8.33 into 30 divided by 200 plus 11.95 இல்ல, 11.95 into 10 divided by 200 plus ஈக்விட்டி எவ்வளோ? 15% into 10 இல்ல 80 divided by 2, இல்ல எவ்வளோ? 160. கால்குலேட் பண்ணு. எவ்வளோமா? 13 பாயிண்ட் எவ்வளோ? 85. Done. Let's proceed. Next அடுத்தது என்னன்றான்? நெக்ஸ்ட் என்னப்பா சொல்றான்? C. Determine
the amount that can be spent for capital investment before new ordinary shares must be sold. என்ன? Assuming that retained earnings of next year's investment is 50% of 2022. அது படிச்சீங்களா? ஏதாச்சும் புரிஞ்சுதா? ஷேர்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஈக்விட்டி காம்போனன்ட் உங்களால எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ ஈக்விட்டிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களால எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும்? என்ன கொடுக்குறான்? அது க்ளூ என்ன கொடுக்குறான்? அவைலபிள் என்ன? அவைலபிள் என்ன? 2022ல 50% இபிஎஸ் இன்னும் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்கிறான். அந்த வேர்ட் கொடுக்கலாம். நீ என்ன பண்ணிருப்ப தெரியுமா? எல்லா வருஷத்துடைய இபிஎஸ்லயும் 50% எடுத்திருந்திருப்ப. நான் சொல்றது புரியுதா? அந்த வார்த்தை கொடுக்கலன்னா சார் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 2022 மட்டும் இல்ல, 2013ல இருந்து ஒரு அக்குமுலேட்டட் ரிசர்வ்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்து நீ என்ன பண்ணிருப்ப? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிருப்ப. அதனாலதான் அவன் என்ன சொல்றான் ஸ்ட்ரிக்டா, available funds for investment happens to be 50% of 2022 reserves and surplus. அந்த வார்த்தை மட்டும் கொடுக்கலன்னா நீ ஃபண்டிங் போறப்ப என்ன பண்ணிருப்பனா, you will be including from 2013. ஏன்னா 2013ல இருந்து I can say that your EPS will be 50%. EPS எவ்வளவு பே பண்ணிருப்பீங்க? 50% பே பண்ணிருப்பீங்கன்ற அசம்ஷன் எடுத்து மத்ததெல்லாம் எங்க இருக்குதுன்ட்டு ரிசர்வ்ஸ்லயே இருக்கு, அது ஃபுல்லா எதுக்கு யூஸ் பண்றேன்? இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்றேன். பட் அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி ஒரு கொஸ்டின் ஹஸ் given available funds எவ்வளோ? available funds எவ்வளோ? 50% of EPS of 2022. கரெக்டா? ஆமாவா? அப்போ EPS எவ்வளோ 2022ல? 2.36. அதுல 50% என்ன பண்ணிட்ட? EPS கொடுத்தாச்சு. இன்னொரு 50% என்னவா இருக்கு? ரீடைன்ட் earnings. ஒரு ஷேருக்கு எவ்வளோ? 1.18. எத்தனை ஷேர்ஸ் இருக்கு? இன்டூ 10,000 எவ்வளோ? 11,800 ஷேர்ஸ், 11,800 rupees. நம்ம புரியுதா புரியலையாப்பா? அவன் என்ன கேட்கறான்? எவ்வளவு ஈக்விட்டின்னு கேட்கறானா இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி கேட்கறான்? பேஜ் நம்பர் என்ன? இரு. The amount that can be spent for capital investment. கரெக்டா? சரி, இந்த 11,800 நீ சொல்றியே, இது என்னப்பா? அது டெப்டா இல்ல அப்படின்னா ப்ரிஃபரன்ஸா இல்லைன்னா ஈக்விட்டியா? மூணுமே இல்ல சார், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். மூணுமே இல்ல சார், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எங்க வரும்? ஈக்விட்டில தான் வரும். கரெக்டா? அப்போ ஈக்விட்டி கரெக்ட். கரெக்டா? ஈக்விட்டி. ஃப்ரெஷ் ஈக்விட்டி போறதுக்கு முன்னாடி எவ்வளவு யூஸ் பண்ண முடியும் உன்னால ஈக்விட்டியா? ஏன்னா இந்த 11,800 யாரு? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகே, ஃப்ரெஷ் அவன் கேட்கறது என்னன்னு பாரு. உன்னால ஃப்ரெஷ் ஈக்விட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாம, ஃப்ரெஷ் ஈக்விட்டி இஷ்யூ பண்ணாம கம்பெனிக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீ போலான்னு கேட்கறான். சரியா? இரு வரேன், இன்னும் முடியல. 11,800ன்றது என்ன ப்ரொபோர்ஷன்? அது ஈக்விட்டியோட ப்ரொபோர்ஷன். ஆல்ரெடி உன்னோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு? ஆப்டிமமா இருக்கு. ஈக்விட்டி ப்ரொபோர்ஷன் எவ்வளோ? ஈக்விட்டி ப்ரொபோர்ஷன் எவ்வளோ? 80. That means can I say it is said to be 0.80? This is 0.505. This is 0.15. ஈக்விட்டி ப்ரொபோர்ஷன் எவ்வளோ இருக்கு? 80. ஓகே, 0.80. நான் என்ன சொல்றேன்னா சார் இது வந்து 80 ப்ரொபோர்ஷன் சார். அப்போ டோட்டல் ப்ரொபோர்ஷன் எவ்வளோ? 14,750. This is your investment. This is your investment. இதுல ஈக்விட்டி பார்ட் எவ்வளோ? டெட் பார்ட் எவ்வளோ? ஆர் ப்ரிஃபரன்ஸ் பார்ட்? 14,750 into 0.05.
7.3 2.2 புரியுது என்னன்றது. அப்போ இங்க பாரு சார் 11,800ன்றது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் தான், ஈக்விட்டி தான். அவன் என்ன கேட்குறான், புது ஃப்ரெஷ்ஷா ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாம நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ நான் என்ன பண்றேன்னா என்னுடைய கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். அப்போ என்னோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணக்கூடாது, நான் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்போ இந்த 11,800 rupees இஸ் நத்திங் பட் இஸ் யுவர் ஈக்விட்டி பார்ட். கரெக்டா? அப்போ டிவைடட் பை 8னா மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் உன்னால ஈக்விட்டி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் பண்ணாம என்ன பண்ண முடியும், 14,750. அது ஈக்விட்டி காம்போனன்ட் எவ்வளவு வரும், 11,800. மீதி இருக்கக்கூடிய 20%க்கு யூ ஹேவ் டு கோ ஃபார் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். அப்போ என்ன ஆகாது, உன்னோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகாது. ஃப்ரெஷ் ஈக்விட்டி தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் தவிர்த்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோ டிபெஞ்சர்ஸோ என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. நல்லா பார் கொஸ்டின்ல, ஃப்ரெஷ் ஷேர்ஸ் ஆர்டினரி ஷேர் ஷுட் நாட் பி சோல்டுங்கிறான். ஆர்டினரி ஷேர்ஸ்னா யாரு, ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணாம உன்னால மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ண முடியும், கரெக்டா? அப்போ என்னால சார் 11,800 rupees என்னால ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸுக்கு போகலாம். ஆனா நீங்க 11,800 ஃபுல் ஃபண்டிங் போனீங்கன்னா என்ன பிரச்சனை ஆகணும், உங்களுடைய கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் என்னவாகும், டிஸ்டர்ப் ஆகும். அதனால என்ன பண்ணுவ, ப்ரிஃபரன்ஸையும் ஈக்விட்டியையும் அதே ப்ரொஃபஷனை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க, யூ வில் பி இஷ்யூயிங். இப்போ புரியுதா புரியலையா, ஹேவ் யூ காட் இட்? அதனால தான் அந்த ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். புரியுதா புரியுதா புரியலையா? ஷால் ஐ ப்ரொசீட்? எஸ். லாஸ்ட் ஒன். என்னடா தம்பி சொல்றா, கம்ப்யூட் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் when fund exceeds the amount calculated in C. ஏன்பா சொல்லுப்பா, இதுக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுச்சுன்னா என்னப்பா பண்ணுவ, நீ ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவ. அதே கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணா இன்னும் என்ன பண்ணுவ, டெட் ஈக்விட் பண்ணுவ, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸையும் போவ. புரியுதா? அப்படி இருக்கிற பட்சத்துல உன்னுடைய மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்கறான். ஓகேவா? உன்னுடைய என்ன மாறாது, அந்த ப்ரொபோர்ஷன் மாறாது. கரெக்டா? சரி, இப்போ என்ன கொடுக்குறான்னா, அசியூம் நியூ ஈக்விட்டி கேன் பி இஷ்யூட் அட் 20 per share. அப்போ கேஇ என்ன ஆகும், கேஇ என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். கரெக்டா? கேஇ என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அப்போ கேஇ இஸ் ஈக்குவல்ஸ் டு, இப்போ இஷ்யூ பிரைஸ் சேஞ்ச் ஆகுதா, ஆமாவா இல்லையா? முன்னாடி 23.60 இருந்ததா, இப்போ எவ்வளவு சொல்றான், 20 டிவைடட் பை 20. D1 எவ்வளோ, 1.18. ஓகே, பிளஸ் growth எவ்வளோ, எவ்வளோ வருது, okay. Now the marginal cost of capital will be, சொல்லுடா என்னடா, கேடி எவ்வளோடா, into 0.15 or 30 divided by 200. கரெக்டா? பிளஸ் ப்ரிஃபரன்ஸ் எவ்வளோ, 11.95 into 0.05 or 10 divided by 200 plus 15.90 fresh equity into எவ்வளோ 0.80 or 160 divided by யூஸ்வலா ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸ் என்ன ப்ரொபோர்ஷன்ல இஷ்யூ பண்றீங்களோ அந்த ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கணும். ஆனா உன்னோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இந்த கொஸ்டின்ல ஆப்டிமமா இருக்குன்றங்காட்டிக்கு நான் என்ன பண்றேன், ப்ரொபோர்ஷனை எந்த இடத்துலயுமே சேஞ்ச் பண்றது இல்லை. ஓகே, ஆப்டிமம்ன்ற ஒரு வார்த்தை வந்தா பத்திரமா இருங்கடோ.
எவ்வளவு வருது? $14. டன். புரிஞ்சுதாப்பா? பாஸ்ட் அட்டம் கொஸ்டின் பேப்பர் இருக்காப்பா? அவ்வளவுதான்ப்பா. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கம்ப்ளீட்டட். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கம்ப்ளீட்டட். ஓகே. கொஸ்டின் நம்பர் 6 பண்றியாப்பா? பண்ணுப்பா. கல்யாணம் லிமிடெட். கொஸ்டின் எழுதணுமாமா? இப்போ ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் கரெக்டா எழுதிக்கோங்கப்பா. எழுதியாச்சாப்பா? ஸ்க்ரோல் பண்ணிட்டா?
டன். எழுதுப்பா. டு மெயின்டைன் ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். தான்ப்பா ஆன்சரு. எழுதியாச்சாப்பா? கொஸ்டின் நம்பர் 6 கால்குலேட் பண்ணப்பா. ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 6. கொஞ்சம் ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணும், ட்ரை பண்ணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஸ்டின் நம்பர் 4 will be your homework. ஓகே, 1 2 3 பெருசா இல்லை. இதுவா? என்னது இதுவா? இது இங்க இருந்து எடுத்து வந்திருக்கிறேன்டா. ஏது இதுவா? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆப்டிமம். எது சி பாயிண்டா? சி பாயிண்ட்ல தம்பி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் ஃப்ரெஷ் ஈக்விட்டி ஃப்ரெஷ் இஷ் ஆஃப் ஈக்விட்டி தேவையில்லை. ஏன்? ஆப்டிமமா இருக்குன்றது காட்டிலும் உங்ககிட்ட ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்கு? 11,800. இதுக்கும் மேல நான் போனேன்னா என்ன ஆகும்? என்ன பண்ணும்? 14,750க்கு மேல போகுது உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ உனக்கு என்ன ஆகும்?
அதே கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரீடைன் பண்ணனும்னா டெட் ப்ரிஃபரன்ஸ் டவுட்டே இல்லை இஷ்யூ பண்ணுவேன். ஈக்விட்டி என்ன பண்ணுவேன்? ரிசர்வ்ஸ் உங்ககிட்ட இல்லை, அப்போ ரிசர்வ்ஸுக்கு என்ன பண்ணணும்? ரிசர்வ்ஸ் இல்லை அப்படின்னா அப்போ ஈக்விட்டி காம்பனன்ட் ஈக்விட்டி அதே ப்ரொபோர்ஷனை மெயின்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? ஃப்ரெஷ் ஈக்விட்டி பண்ணணும். கரெக்டா? அப்போ ஃப்ரெஷ் ஈக்விட்டி பண்ண போனால் அதோடைய காஸ்ட் எவ்வளோ 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 காஸ்ட் கேட்குறேன், அது எம்பிஎஸ். அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ வரும்? 15.90. அதுதான் பண்ணியிருக்கிறேன். 14,750 இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் நீ பண்ணலான்னா 80% ரீடைன் ஏர்னிங்ஸை உனக்கு கொடுத்துரும். டெட் ப்ரிஃபரன்ஸ் நீ இஷ்யூ பண்ணி தான் ஆகணும். அப்போதான் உன்னால என்ன பண்ண முடியும்? அதே கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ண முடியும். கரெக்டா? சரி, எப்போ ஃப்ரெஷ் ஈக்விட்டி பண்ணுவ? ஃப்ரெஷ் ஈக்விட்டி எப்போ பண்ணுவேன்னா என்னுடைய சேவிங்ஸ் வந்து 11,800 தான் இருக்கு. அப்போ என்னோட ஈக்விட்டி காம்பனன்ட் ரிக்வயர்மெண்ட் வந்து மோர் தேன் 11,800 போறப்ப அப்போ எனக்கு வேற வழியே இல்லை, என்ன பண்ணி ஆகணும்? ஈக்விட்டி ஷேர்ஸ் என்ன பண்ணி ஆகணும்? ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணி தான் ஆகணும். பிஃபோர் ப்ரொபோசல் ஆஃப்டர் ப்ரொபோசல் வெயிட்ஸ் என்னன்னு தெரியணும். ஓகே, வெயிட்ஸே எடுத்த உடனே டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ இருக்கு, இது எவ்வளோ இருக்குன்னு கொடுக்கல. ரிவர்ஸ் ஒர்க்கிங் பண்ணணும். நீ ரிவர்ஸ் ஒர்க்கிங் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணு.